ஹே கைஸ், இந்த எத்திக்கல் ஹேக்கிங் சீரிஸ்ல இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த மாதிரி மொபைல் நம்பர் வச்சு எப்படி அவங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை எடுக்கிறது, அதுக்கப்புறம் அவங்களோட லைவ் லொகேஷனை எப்படி ட்ராக் பண்றது, நெக்ஸ்ட் இந்த நம்பர் யூஸ் பண்ணி வேற எதுல அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணிருக்காங்களா அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷன் எப்படி இருக்கிறதுங்கிறதும், அதுக்கடுத்ததான் இந்த மாதிரி மெயில் ஐடி வச்சு அவங்களோட மொபைல் நம்பர் எப்படி ஃபைண்ட் பண்றது, அதுக்கப்புறம் அவங்களோட லைவ் லொகேஷன் எப்படி ட்ராக் பண்றது, இந்த மெயில் ஐடி வேற என்னென்ன சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ்ல யூஸ் பண்ணியிருக்காங்கிறதும், அதுக்கடுத்து இந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட்டே நம்ம கிட்ட இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டா இருக்கலாம், இல்ல வேற எதுலயா இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டா இருக்கலாம். அந்த மாதிரி அக்கௌண்ட்டை வச்சு எப்படி அவங்களோட மொபைல் நம்பர் எடுக்கிறது, மெயில் ஐடி இருக்கிறது, அவங்க லைவ் லொகேஷன் எடுக்கிறதுங்கிற எல்லா டீடைல்ஸையும் தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். இதை வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் எடுத்துக்கோங்க, யாரும் இதை மிஸ்யூஸ் பண்ணாங்கன்னா. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பார்க்கறவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் டெய்லியும் போடக்கூடிய எத்திக்கல் ஹேக்கிங் சீரிஸ் உங்களுக்கு கரெக்ட் ஆகும். இதுக்காக நான் வந்து என்னோட ஃபயர்பாக்ஸ் ப்ரௌசரை யூஸ் பண்ணிக்கிறேன். வேற எந்த ப்ரௌசர் நான் யூஸ் பண்ண போறதில்ல. இந்த இடத்துல வந்துட்டு யூசர் சர்ச்னு டைப் பண்ணுங்க. யூசர் சர்ச் டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்துருங்க. என்டர் கொடுத்துட்டீங்கன்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்டா வருது பாத்தீங்களா, இதுதான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஓசின் டூல். இதை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. வேற எந்த சைட்லயும் போயிடாதீங்க, ப்ராப்பரா ஒர்க் ஆகாது. ஓகே, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூசர் நேம், அதுக்கப்புறம் மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதை தான் நம்ம வந்து இப்போ டெஸ்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இதுல வந்து நம்பர்ல இருந்தே ஆரம்பிச்சிடலாம், மொபைல் நம்பர்ல இருந்தே ஆரம்பிப்போம். இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு நேரா ஃபயர்பாக்ஸ்க்கு வந்துடலாம். இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ண உடனே வந்து சர்ச் கொடுக்காதீங்க. ஏன் சொல்றேன்னா, இங்க வந்து நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. லைட் ஸ்கேன்ங்கிறது வந்து என்னன்னா, லைட்டா மட்டும் ஸ்கேன் பண்ணும், கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் தான் எடுத்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 இன்ஃபர்மேஷன் 3 இன்ஃபர்மேஷன் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்டாண்டர்ட்ங்கிறது வந்து ஒரு மீடியமான அளவுக்கு எடுத்துரும். டீப்ங்கிறது வந்து என்னென்ன பிரீச்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து கொடுத்துரும். இதுல நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் மட்டும் செட் பண்ணிக்கலாம். ஏன் நான் வந்து டீப் யூஸ் பண்ணேங்கிறத நான் லாஸ்டா சொல்றேன். இந்த இடத்துல இதை செலக்ட் பண்ணிட்டு சர்ச்ங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னா இது டேட்டா எடுக்கிறதுக்கு ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் தான் ஆகும், ரொம்ப டைம் இருக்காது. இப்போ நமக்கு எடுக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்க. இந்த வெப்சைட்ஸ்ல எல்லாம் வந்து இந்த மொபைல் நம்பர் யூஸ் பண்ணிக்காங்க. அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து இந்த நம்பர்ல கிரியேட் ஆயிருக்கு, அதையும் நமக்கு வந்து எடுத்து கொடுத்துருச்சு. இந்த நம்பர்ல இன்ஸ்டா ஐடி வந்து எதுவும் கிரியேட் ஆகல பெருசா, அப்படி கிரியேட் ஆயிடுச்சுன்னா அதையும் நமக்கு வந்து எடுத்துட்டு வந்து கொடுத்துரும். இப்போ நம்ம வந்து அடுத்த ஸ்கேனை ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்கேன் நம்ம வந்து ஏதாச்சும் பண்ண போறோம், மெயில் ஐடி வச்சு ஸ்கேன் பண்ண போறோம். அதனால இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இதை காப்பி பண்ணிட்டு திரும்ப ஃபயர்பாக்ஸ்குள்ள வந்துருங்க. ஃபயர்பாக்ஸ்குள்ள வந்துட்டு இதை எரேஸ் பண்ணிருங்க. எரேஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிருங்க. பேஸ்ட் பண்ணிட்டு நம்ம சர்ச்ங்கிற ஆப்ஷனை கொடுக்கறதுக்கு முன்னாடி எப்பவும் போல ஸ்டாண்டர்டை செலக்ட் பண்ணிட்டு சர்ச்ங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னா இது வந்து இன்னொரு வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் பண்ணும். இந்த வெப்சைட்லயும் நீங்க வந்து அதை கொடுத்தீங்கனாலும் மேட்ச் பண்ணி ஸ்கேன் பண்ண ஆரம்பிக்கும். ஆனா நம்ம வந்து இதை கொடுக்க முடியாது, ஏன்னா இது வந்து பே பண்ண கேட்கும் சில டைம்ஸ் வந்து. இப்போ எனக்கு வந்து இது ஃப்ரீ ட்ரையல் முடிஞ்சிருச்சு, அதனால நான் வந்து இதை கொடுக்கல. இதை நான் அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம வந்து பேக் வந்துடலாம். பேக் பண்ணிட்டோம்னா ஒரே டே வந்துடும். திரும்ப நம்ம வந்து உள்ளதான் போய் ஆகணும், ஏன்னா அதுக்குள்ளதான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போறோம். இப்போ இந்த இடத்துல நான் வந்துட்டு நெக்ஸ்ட் இதை கொடுக்க போறேன், யூசர் ஐடி கொடுக்க போறதா சொல்லியிருந்தேன். அதனால யூசர் ஐடியா அப்படியே நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு திரும்ப இதே இடத்துக்கு வந்துடலாம். இங்கே பேஸ்ட் பண்ணிருங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஸ்டாண்டர்ட்ங்கிற ஆப்ஷனை வழக்கம் போல செலக்ட் பண்ணிட்டு திரும்ப சர்ச்ங்கிற ஆப்ஷனை கொடுங்க. கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் இருக்கும், அதாவது ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் தான் இருக்கும். கொஞ்சம் டைம்னாலே நிறைய எடுத்துக்கணும். இப்போ அந்த ஐடி வந்து எது எதுலாம் லாகின் ஆயிருக்கு அப்படிங்கிறத நமக்கு வந்து எடுத்து கொடுக்குது. இந்த இடத்துல டெலிகிராம் அக்கௌண்ட் வந்து அதே நேம்ல கிரியேட் பண்ணிருக்காங்க அந்த ஐடி யூஸ் பண்ணி. அதே மாதிரி கிரன்ச்சி ரோல்ஸ் இதுல எல்லா வெப்சைட்ஸ்லயும் வந்து இந்த மாதிரி ஒரு ஐடியோட டேட்டாஸ் இருக்கு அப்படிங்கிறத நமக்கு எடுத்து வந்து கொடுத்துருச்சு. இதை வந்து நம்ம இப்படி யூஸ் பண்ணலாமான்னு கேட்டா கிடையாது. இது மேக்ஸிமம் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா பக் பவுண்டி ப்ரோக்ராம்ஸ்ல தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து ஒரு வெப்சைட்டை டெஸ்ட் பண்ணிருக்கீங்க. அப்படி டெஸ்ட் பண்ணிருக்கையில உங்களுக்கு வந்து யூசரோட நேம் கிடைச்சிருச்சு, அவங்களோட பாஸ்வேர்ட் கிடைச்சிச்சுன்னா மொத்த டேட்டா பேஸையும் உங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். அப்படி இருக்கையில வந்து அவங்களோட பாஸ்வேர்ட் டேட்டா பேஸ் ஆயிருக்கா அப்படிங்கிற ஸ்கேன் பண்றதுக்காக இந்த இடத்துல யூசர் நேம் கொடுத்துட்டு நீங்க வந்து ஸ்டாண்டர்டோ இல்ல டீப்போ செலக்ட் பண்ணிட்டு ஸ்கேன் பண்ணீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சிடும். கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க டேட்டா பேஸ்க்குள்ள என்டர் ஆயிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு டைப் ஆஃப் வனபிலிட்டி தான். அந்த வனபிலிட்டி வந்து நீங்க ரிப்போர்ட்டா கூட சப்மிட் பண்ணலாம். அதுக்கு அடுத்ததான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு மெயில் ஐடி கிடைச்சிச்சு. சேம் அதே மாதிரி ஒரு வெப்சைட்ல தான் லிங்க் ஆயிருக்கு. அந்த மெயில் ஐடி வந்து டோட்டல் டேட்டா பேஸையும் ஆக்சஸ் பண்ணக்கூடிய மெயில் ஐடியா இருக்கு. அதோட பாஸ்வேர்டு உங்களுக்கு கிடைச்சா போதும். அப்படி இருக்கிற அதே மாதிரி பிரீச் நடந்திருக்காங்கிறத இதை யூஸ் பண்ணி செக் பண்ணலாம். பிளஸ் மொபைல் நம்பருக்கும் சேம் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணலாம். இல்ல மொபைல் நம்பர் ஏதாவது ஓடிபி ஏதாவது பைபாஸ் பண்ற அக்கௌண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை நீங்க டார்கெட் பண்ணிருக்கீங்க, பென் டெஸ்ட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு அக்கௌண்ட் வந்து பென் டெஸ்ட் பண்ற சொல்லி இந்த நம்பரை கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த நம்பர் வச்சு அவங்க லாகின் பண்ண ஐடியோட பாஸ்வேர்ட் பிரீச் ஆயிருச்சுன்னா அதுவும் உங்களுக்கு இந்த இடத்துல கிடைக்கும். அதுமே உங்களுக்கு வந்து ஒரு டைப் ஆஃப் வனபிள் தான். இந்த மாதிரி வந்து லீகல் பர்பஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்க கைஸ். அதே மாதிரி இந்த எத்திக்கல் ஹேக்கிங் வந்து நான் இன்னும் டீப்பா நிறைய கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பென்டெஸ்ட் L1 வந்து ஒரு மெம்பர்ஷிப் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட காஸ்ட் வந்து 319 இருக்கும். அதுல நான் என்ன சொல்றேன்னா, எப்படி ஒரு பென்டெஸ்டருக்கு வந்து
ஃப்ரெஷரா நான் வந்து ஜாப் கெட் பண்ணலாம், ஒரு சைபர் செக்யூரிட்டிக்கு வந்து எப்படி ஃப்ரெஷரா ஜாப் கெட் பண்ணலாம், ஒரு எத்திக்கல் ஹேக்கரா எப்படி ஜாபை கெட் பண்றது ஃப்ரெஷருக்கு அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் அதுல இருக்கும். அதே மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணி எப்படி மொபைலை ஃபுல்லாவே காம்ப்ரமைஸ் பண்றது, சிஸ்டம் எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணி ரிமோட் ஆக்சஸ் இருக்கிறது, அந்த மாதிரி விஷயங்களும் நீங்க அந்த இடத்துல பார்க்க முடியும். பிளஸ் பக் பவுண்டரிஸையும் நீங்க அங்க பார்க்கலாம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னோட இன்ஸ்டா ஐடி தரேன், null_cy. இதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி. இதுக்கு நீங்க டிஎம் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா அதுக்கு ரிப்ளை பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.